வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மனம் என்கிற எபிசோட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய வேதவசனம், நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஐ ஆம் ஹீ ஹூ சர்ச்சஸ் த மைண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த வசனத்துக்கு மேலே ஜெசபேல் என்னும் ஒரு ஸ்திரீயை பற்றியும் அவள் செய்த பாவங்களை பற்றியும் அவள் மனம் திரும்பலைன்னா அவளை என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்ஸை பற்றியும் கொடுத்துருக்கோம். அதாவது அவளுக்கு மனம் திரும்ப நிறைய டைம் கொடுத்தேன், ஆனால் அவளுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை, அதனால் நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேங்கிறத ஏசப்பா அதில் அந்த வசனத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. பாவமானாலும் சரி தான், தீமையானாலும் சரி தான், நன்மையானாலும் சரி தான், நம்ம எதை செய்கிறோமோ அது பிறக்கும் இடம் எங்கன்னா நம்மளோட சிந்தை தான், நம்மளோட மனம்தான். நோவா வாழ்ந்த காலத்துலேயும் தேவன் சொல்வார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவார். மனுஷங்களுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம், அவங்க திங்க் பண்ணுறது எல்லாமே நித்தமும் டெய்லி அது பொல்லாததாக இருந்துச்சா. அவங்க மனம் திரும்பவும் இல்லை, மனம் திரும்பணும்னு நினைக்கவும் இல்லை. அவங்களோட ஹார்ட்டில் வர இன்டென்ஷன் எல்லாமே ரொம்ப பொல்லாததாக இருந்திருக்கு. அதனால தான் தேவன் அந்த டைமில் உலகத்தை ஃப்ளட்டுனால் அழித்தார். அதில் 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க, நோவாவும் அவங்க ஃபேமிலியும். ஏன்னா நம்மளோட நினைவுகளை பொறுத்து தான் நம்மளுடைய செயல்களும் இருக்கும். சப்போஸ் நம்ம நினைவுகள் தவறாக இருந்துச்சுன்னா அவர் மனம் திரும்புன்னு சொல்கிறார். மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வா, மனம் திரும்பு அப்படின்னு தான் அவர் அழைக்கிறார். ஏன்னா நம்ம மனம் திரும்பிட்டினாலே நம்ம நம்மளோட செயல்களும் மாறிடும். அதுதான் ஏசப்பா ஒரு உவமையிலையும் சொல்லுவாங்க, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலேருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அதாவது வாய்க்குள்ளே போகிற சாப்பாடு நம்மளை தீட்டுப்படுத்தாது, ஆனால் வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்மளை தீட்டுப்படுத்தும். அந்த வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வருதுனாக்கா நம்ம இருதயத்துலேருந்து தான் புறப்பட்டு வரும். ஏன்னா இருதயத்திலேருந்து எல்லா பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இந்த மாதிரியான காரியங்களை நம்ம சிந்திச்சிட்டு இருந்தோம்னாக்கா நம்மளோட வாயிலேருந்து வர்ற வார்த்தைகளும் அந்த மாதிரியான காரியங்களாட்டும் மாறும். அப்போ இந்த மாதிரி இவ்வளோ நாள் நான் சிந்திச்சிருந்தேனே, அப்போ என்ன பண்ணேனாக்கா அதுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாங்க, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் திரும்பும்போது அவர் நம்மளை மன்னிக்கிறதுக்கு தயை நிறைந்தவராக இருக்கிறார். அதற்காக தான், நமக்காக தான் அவர் அவ்வளோ பாடு சிலுவையில் பட்டார். ஏசப்பா தான் நம்மளோட பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். அதனால் நம்ம எப்போ மனம் திரும்பி நம்ம பாவத்தெல்லாம் விட்டு விடுறோமோ அப்போவுமே அவர் நம்மளை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி நம்மளை ஏற்றுக்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பும்படியாக நம்ம திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு அவர் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியினால் நம்மளை நிரப்பி நம்மளை அனுதினமும் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க